வாழைக்காய் இருந்தா இந்த மாதிரி வேக வச்சு துருவி ஒரு பொரியல் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. செய்யறது ரொம்பவே சுலபங்க. நான் ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். கழுவிட்டு 3ஆ கட் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிக்கும் போது இட்லி தட்டு அல்லது இடியாப்ப தட்டுல நம்ம வெட்டி வச்சிருக்க வாழைக்காவை உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வைங்க. மூடி வச்ச நேரத்துல இருந்து கரெக்டா 10ல இருந்து 12 நிமிஷம் வச்சீங்கன்னா சூப்பரா வெந்துரும். வெந்திருக்குமான்லாம் டவுட்டே வேண்டாங்க. கரெக்டா 12 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வெந்திருக்கும். ஆறினதுக்கு அப்புறமா இப்படி நம்ம வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி அப்படியே உரிச்சு எடுத்துக்கோங்க. குழஞ்சு வெந்திருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. பொடிச்சு விட்டு பொடி மாசா கூட தாளிச்சுக்கலாம். உரிச்ச வாழைக்காவை பெரிய ஹோல் இருக்க துருவறதுல துருவி எடுத்துக்கோங்க. நல்லா துருவ வருங்க. அவ்வளவுதான், துருவி எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன், நீங்க 2 கூட எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, இஞ்சியும் பச்சை மிளகாவும் நான் இடிச்சு வச்சுக்க போறேன். வேணும்னா வெங்காயம் கூட எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வானிலையில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே இடிச்சு வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி சேர்க்கிறேன். பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து வதங்கிடும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமா இருந்தா 1 சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போடாமையும் வெள்ளையாவும் நீங்க தாளிக்கலாம். இப்ப இது கூட நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க வாழைக்காவை உள்ள சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்க்கிறேன், பொடி உப்பு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுல வேக வைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை, ஏற்கனவே வெந்த காய் தான் தாளிச்சு விடுறோம். கொத்தமல்லி தலை இருந்தா அது கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய்க்கு பதிலா நீங்க கொஞ்சம் லெமன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கூட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க வாழைக்காயை இட்லி பாத்திரத்துக்கு பதிலா குக்கர்ல கூட வேக வச்சுக்கலாம். அப்படி இருந்தா ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாழைக்காய் பொடி மாசு ரெசிபி பண்ணிருப்பீங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.